Welcome to Story Time. Tamil Story for Kids. இன்றைய கதை அலி பாபா மற்றும் 40 திருடர்கள். அலி பாபா காட்டில் விறகு வாங்கிக் கொண்டிருந்தார். பாதையில் குழம்புகளின் சத்தம் கேட்டது. அவன் பயந்தான். அருகில் இருந்த மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டான். அவர் வெளியே எட்டி பார்த்து குதிரையில் 40 பேரை பார்த்தார். 40 ரைடர்கள் ஒரு குன்றினை அடைந்தனர். பிரகாசமான சூரிய ஒளியில் அலி பாபா அவர்களின் சேனப்பைகள் பளபளக்கும் மற்றும் மின்னும் தங்கத்தால் நிறைந்திருப்பதை காண முடிந்தது. அந்த பைகளில் திருடப்பட்ட புதையல்கள் நிறைந்துள்ளன. அவன் நினைத்தான். அப்போது தலைவி திறந்த ஏழ் என்று அழுதாள். திடீரென்று பாறையில் ஒரு பெரிய ரகசிய கதவு திறக்கப்பட்டது. 40 வீரர்கள் உள்ளே சென்றனர். அவர்கள் அனைவரும் உள்ளே இருக்கும்போது தலைவர் எல்லை மூடு என்று கத்தினார். ரகசிய கதவு மூடப்பட்டது. அலி பாபா இன்னும் மரத்தின் உச்சியில் மறைந்திருந்து காத்திருந்தார். பின்னர் குதிரை வீரர்கள் அனைவரும் குகையை விட்டு வெளியே வந்தனர். தலைவன் மூடு எழ் என்று கத்தினான். ரகசிய கதவு மூடப்பட்டது. அலி பாபா இலைகளை உற்று பார்த்தார். திருடர்கள் தங்கள் குதிரைகளின் மேல் காலியான சேனப்பைகளை வைத்துவிட்டு புறப்பட்டனர். அவர்கள் போகும் வரை அலி பாபா கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் பாதுகாப்பாக இருந்தார். மரத்திலிருந்து கீழே இறங்கினான். விசேஷ வார்த்தைகளை சொன்னால் மந்திர கதவு தனக்கு திறக்குமா என்று யோசித்தார். அலி பாபா பாறையை பார்த்து உள்ளே இருக்கும் பொக்கிஷத்தை பற்றி யோசித்தார். அவர்கள் போய்விட்டார்கள், அதனால் நான் அந்த மந்திர வார்த்தைகளை சொல்வேன் என்று அவர் நினைத்தார். திறந்த ஏழ் அவர் கூறினார். கதவு திறந்தது. அலி பாபா கீழே செல்லும் படிகளை பார்த்தார். அப்போது மாயக்கதவை மூட தலைவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. ஏழ் மூடு அவர் அழுதார். கதவு மூடப்பட்டது. புதையல் குகையில் அலி பாபா ஆச்சரியத்துடன் சுற்றி பார்த்தார். பளபளக்கும் நகைகளின் குவியல்களும் தங்க நாணயங்களின் குவியல்களும் இருந்தன. அவர் பேராசை கொண்டவராக இருக்கவில்லை. அவர் நகைகளை விரும்பவில்லை. அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் உணவு வாங்க ஒரே ஒரு சிறிய தங்க காசு மட்டுமே தேவைப்பட்டது. எனவே அலி பாபா ஒன்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் கல் படிகளில் ஓடினார். திறந்த ஏழ் அவர் கூறினார். உடனே மந்திரக் கதவு திறக்கப்பட்டது. வெளியே விரைந்தான். பிறகு எல்லை மூடு என்று அழைத்தார். கதவு சறுக்கியது. அலி பாபா பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் அலி பாபாவின் சகோதரர் காசிமும் விறகு எடுக்க வந்திருந்தார். அலி பாபா குகையிலிருந்து வெளியே வந்து மந்திர வார்த்தைகளை சொல்வதை அவர் பார்த்தார். ஓ அலி பாபா, இது என்ன மந்திரம்? அலி பாபா தனது சகோதரரிடம் கூறி 40 திருடர்களும் விரைவில் திரும்பி வரக்கூடும் என்று கூறினார். அதனால் இருவரும் வீட்டுக்கு விரைந்தனர். காசிம் தனது சகோதரனின் சாகசத்தை பற்றி தனது மனைவியிடம் கூறினார். காசிம், அவள் தயவு செய்து திரும்பிச் சென்று எனக்கு ஒரு சிறிய தங்க காசு கொண்டு வா என்றாள். குன்றின் முன் காசிம் மந்திர வார்த்தைகளை கூறினார். ஏழ் திற. ரகசிய கதவு திறந்ததும் காசிம் விரைந்தான். ரகசிய கதவு திறக்கப்பட்டதும் காசிம் உள்ளே விரைந்தார். அவர் கதவை மூட மந்திர வார்த்தைகளை பேசினார். ஏழ் மூடு. காசிம் படிகளில் இறங்கி ஓடினான். பளபளக்கும் நகைகள் மற்றும் தங்கம் அனைத்தையும் பார்த்ததும் அவன் கண்கள் ஒளிர்ந்தன. காசிம் மிகவும் உற்சாகமாக இருந்ததால் மந்திர வார்த்தைகளை மறந்தார். அவர் மந்திர கதவு வரை ஓடினார். திறந்த கஞ்சி. அவன் அழுதான். எதுவும் நடக்கவில்லை. மார்ஷ்மெல்லோவை திற. எதுவும் நடக்கவில்லை. எனக்கு தெரியும், அது சாப்பிடுவதற்கு ஒன்று என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். திறந்த டோஸ்ட். திறந்த வாழைப்பழங்கள். திறந்த மீன். அப்போதுதான் மாயக்கதவு திறந்து திருடர்கள் நின்றார்கள். காசிம் தன்னால் முடிந்தவரை வேகமாக ஓடினான். மரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொண்டான். கணவர் வீட்டுக்கு வராததால் காசிமின் மனைவி கவலைப்பட்டார். அவள் அலி பாபாவிடம் சென்றாள். அலி பாபா அவளிடம், நான் சென்று அவரை தேடிச் செல்வது நல்லது. அலி பாபா சாப்பிடுவதற்காக ஒரு சாக்லேட் கேக்கை எடுத்துக்கொண்டு தனது சகோதரனை தேடிச் சென்றார்.
எங்கும் பார்த்தான். குகைக்கு வெளியே அமர்ந்து கேக்கை சாப்பிட்டார். சில துண்டுகள் தரையில் விழுந்தன. மறுநாள் திருடர்கள் மீண்டும் குகைக்குச் சென்றனர். நிறுத்து, தலைவர் அழுதார். குனிந்து சாக்லேட் துண்டுகளை பார்த்தான். திருடன் ஒருவன், நேற்று பேக்கரி கடையில் அலி பாபாவை பார்த்தேன். அவர் ஒரு தங்க நாணயத்துடன் ஒரு சுவையான டிரிபிள் சாக்லேட் கேக்கை வாங்கினார். அதாவது நம் மறைவிடம் அவருக்கு தெரியும். இப்போது கிராமத்திற்கு திரும்பிச் சென்று ஒரு வண்டியையும் வலிமையான கழுதையையும் எடுத்துக் கொள்ளுங்கள். உள்ளே மறைத்து வைக்கும் அளவுக்கு 39 ஆலிவ் எண்ணெய் ஜாடிகளை வாங்கவும். புதிய காற்றுக்காக மூடிகளில் ஒரு துளை செய்யுங்கள். காசிம் இன்னும் மரத்தில் ஒளிந்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டான். விரைந்து சென்று அலிபாபாவிடம் கூறினார். அன்று இரவு தலைவர் அலிபாபாவின் வீட்டிற்கு சென்று வெளியில் நின்றார். நான் நாளை இங்கு வரும்போது அவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார், நான் ஆலிவ் எண்ணெய் விற்பவனாக நடிக்கிறேன். ஆலிவ் ஆயில் என்று நான் கத்தும்போது என் திருடர்கள் சண்டைக்கு தயாராக ஜாடிகளில் இருந்து குதிப்பார்கள். மறுநாள் காலை ஒவ்வொரு ஆலிவ் எண்ணெய் குடுவையிலும் ஒரு திருடன் ஒளிந்து கொண்டான். அவர்களின் தலைவன் மேல் ஒரு மூடி வைத்தான். கழுதை வண்டியே அலி பாபாவின் வீட்டுக்கு இழுத்தது. அப்போது தலைவர் கதவை தட்டினார். அலி பாபா கதவை திறந்து, ஓ நல்லது, எங்களுக்கு ஆலிவ் எண்ணெய் தேவை. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அலி பாபாவின் மனைவிக்கு துர்நாற்றம் வீசும் சீஸ் உணவு கிடைத்தது. மேலும் அவர் ஜாடிகளில் உள்ள அனைத்து சுவாச துளைகளையும் அடைத்தார். துர்நாற்றம் வீசும் பாலாடை கட்டி திருடர்களை மிகவும் நோய்வாய்ப்படுத்தியது. அவர்கள் அனைவரும் ஜாடிகளில் இருந்து தரையில் விழுந்தனர். பின்னர் காவலர்கள் வந்து 40 திருடர்களையும் பிடித்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர்கள் புதையல் அனைத்தையும் கிராமத்திற்கு கொண்டு வந்தனர். அவர்கள் அனைத்து நகைகளையும் பணத்தையும் தங்கள் உரிமையாளரிடம் திருப்பிக் கொடுத்தனர். Thanks for watching more stories. Subscribe my channel.